இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் மகன்லால் 84 வருட பாரம்பரிய வைர நகை கடை, கல்லுக்கட்டி வடக்கு, காரைக்குடி. வீடு வரை லேண்ட்லைன், வீதி வரை ஹேண்ட்போன், காடு வரை செல்லு, கடைசி வரை பில்லு என்று ஆகிவிட்ட காலம். நீங்க கோடி கோடியா செல்வத்தை குவிச்சு வச்சிருக்கலாம், பலரோடு கொடுக்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய செல்வம் இருக்கலாம். ஆனாலும் கொண்டாடுவதற்கு குழந்தை செல்வம் இல்லை என்று சொன்னால் வாழ்க்கையிலே மகிழ்ச்சியே கிடையாது. தானம்ங்கிறது கேட்காம கொடுக்கறது, தர்மங்கிறது கேட்டு கொடுக்கறது, கொடைங்கிறது பொதுக்குலேருந்து கொடுக்கறது, ஈகைங்கிறது தன்னுடையதை கொடுக்கறது. காற்று இருவகைப்படுகிறது. காற்று இருவகைப்படுகிறது. என்னடா இப்படி காற்றுன்னு நினச்சிடாங்க, இரு வகை, அதுக்காக இப்படியெல்லாம் சொல்லுங்க. கால்பந்தில் இருப்பதும் காற்று. கால்பந்து ஆட்டம் தொடங்கியது முதல் முடிகிற வரை உதைபட்டு கொண்டே இருக்கிறது. காற்றை தனக்குள்ளே வைத்துக் கொள்ளுகிற கால்பந்து ஆட்டம் தொடங்கியது முதல் முடிகிற வரை உதைபட்டு கொண்டே இருக்கிறது. இன்னொரு வகை காற்று புல்லாங்குழலில் உள்ளே காற்றை செலுத்தினால் வெளியே இசையாக கொடுத்து அதை பாராட்டுப்படுகிற வண்ணமாக, எல்லோரையும் மகிழ்விக்கிற வண்ணமாக இசையாக வருவதால் புல்லாங்குழலில் வருகிற இரண்டாவது வகை காற்று பாராட்டு பெறுகிறது. கால்பந்தில் இருப்பதும் காற்று, புல்லாங்குழலில் பயன்படுத்தப்பட்டதும் காற்று. ஆனால் முதல் காற்று தனக்குள்ளே வைத்துக் கொள்வதால் உதைபடுகிறது. இரண்டாவது காற்று எல்லோருக்கும் பகிர்ந்து இசையாக தருவதால் பாராட்டு பெறுகிறது. அப்படி இரண்டாம் வகை காற்றாக வைரவம்பட்டி நகரத்தார்களுடைய இந்த திருக்குட நன்னீராட்டு விழாவில் கடந்த 3 ஆண்டு காலம் இதனை நிர்வாகம் செய்து எல்லோருக்கும் ஒரு ரோல் மாடல், முன்மாதிரியாக திகழ்கிற அதனுடைய தலைவர் பூலாங்குறிச்சி அண்ணன் KR மீனாட்சி சுந்தரம் அவர்கள் தலைமையில் இருக்கிற குழுவை அன்பு சகோதரர் வைரவன் அவர்கள், காரைக்குடியை சார்ந்தவர், அவரை பற்றி நிறைய சொல்லலாம், நேரம் ஆகிக்கொண்டே இருக்கிறது. எனவே ஒரு நல்ல ரோல் மாடலாக இருக்கிற காற்றை எல்லோருக்கும் பகிர்ந்து தருகிற பண்பை விதைக்கிற இந்த தலைமையை இந்த நாளில் நாங்கள் வணங்குகிறோம். பட்டிமன்றத்தில் அடுத்ததாக முதலாவதாக வந்தவர் பிறந்த நாள் விழா குறித்து சில கருத்துக்களை பதிவு செய்தார். கொடுப்பதில் வள்ளல் அழகப்பருக்கு நிகர்வுண்டா என்று தொடங்கினார். எல்லாவற்றுக்கும் பதில் வைத்திருக்கிறோம். இப்போது பேசக்கூடாது. தலைவர் என்கிற முறையிலே, நடுவர் என்கிற முறையிலே நான் கடைசியாக வருவேன். அதற்குள் இப்போது இல்லை இல்லை கொண்டாடி மகிழ்வதுதான் என்று பேசுவதற்காக நம் வீட்டு பிள்ளை, உங்கள் வீட்டு சம்பந்தி, 68 வயதிலும் ஒரு மாணவி போல தோற்றத்தோடு வந்திருக்கிற பாத்திமா கல்லூரியினுடைய துணை முதல்வர் பேராசிரியர் CS விசாலாட்சி அவர்கள் அந்த அணி தலைமையேற்று பேசுகிறார்கள். எண்ணச் சிறகடித்து வண்ணத்தமிழை எங்கும் பரப்பி பேச்சுலகில் தமக்கென ஒரு தனி முத்திரையை பதித்து மனித தேனி என்று மக்களால் மனமாற பாராட்டப்படுகிற பேரன்பிற்கும் பெரு வணக்கத்திற்கும் போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய பட்டிமன்றத்தின் நடுவர் அவர்களே, மிகச் சீரோடும் சிறப்போடும் பொற்போடும் பொலிவோடும் புனிதத்தோடும் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவை நடத்தி கொண்டிருக்கின்ற சான்றோர் பெருமக்களே, பட்டிமன்றத்தின் பாங்கறிந்து வாதிடக்கூடிய வல்லமை படைத்த அறிஞர் பெருமக்களே, விழாவிற்கு வருகை புரிந்துள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, அன்பு குழந்தைகளே, உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். நடுவர் அவர்களே, நம்ம மதுரையிலிருந்து வர்றோம்.
இந்த மதுரையிலலாம் ஒரு காலத்தில் அடிக்கடி நாடகம் போடுவாங்க. இன்றைக்கெல்லாம் நாடகம் போடுறது ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சு. அந்த காலத்தில் நாடகத்தில் ஒருத்தர் விளம்பரம் கொடுப்பார். எப்படி தெரியுமா? வண்ணச்சிலையழகி, மாளாத கலையழகி, பின்னல் சடையழகி, கட்டழகி, காந்தாரி, ஒய்யாரி, சிவக்காரி 16 வயது பருவமங்கை எங்கள் நாடகத்தில் 30 ஆண்டுகளாக நடித்து வருகிறாள். 16 வயது பருவமங்கை எங்கள் நாடகத்தில் 30 ஆண்டுகளாக நடித்து வருகிறாள். சொல்ற வேகத்தில் உண்மையை மறைச்சிட்டு போயிடுவார். வயசு 46, சொல்ற வேகத்தில் உண்மையை மறைச்சிடுவார். அந்த வேலையைத்தான் இப்போ எதிரணியில் அருமை தலைவர் திரு பூர்ணகுமார் அவர்கள் செய்துவிட்டு அமர்ந்திருக்கிறார்கள். கொண்டாடுறதுன்னா பீர் குடிக்கிறதாம். யாருங்க சொன்னா? நீங்கள் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு நகரத்தாருக்கு முன்னால் வந்து அடிச்சு விடுவீங்களா? நான் கேட்குறேன். 2000 ஆண்டுகளுக்கு முன்னே ஒரு சங்க புலவர் பாண்டியன் அறிவுடை நம்பிங்கிற அரசர் என்ன பாடினார் தெரியுமா? படைப்பு பல படைத்து பலரோடு உண்ணும் உடைப்பெறும் செல்வராயினும் இடைப்பட குறுகுறு நடந்து சிறு கை நீட்டி இட்டும் தொட்டும் கவ்வியும் துழந்தும் நெய்யுடை அடிசில் மெய்ப்பட விதித்தும் மயக்குறு மக்களை இல்லோர்க்கு பயக்குறை இல்லை தாம் வாழும் நாளே என்று சொன்னார். இதனுடைய பொருள் என்ன தெரியுமா? நீங்க கோடி கோடியா செல்வத்தை குவிச்சு வச்சிருக்கலாம், பலரோடு கொடுக்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய செல்வம் இருக்கலாம். ஆனாலும் கொண்டாடுவதற்கு குழந்தை செல்வம் இல்லை என்று சொன்னால் வாழ்க்கையிலே மகிழ்ச்சியே கிடையாது, ஏன் வாழ்க்கையிலே பயனே கிடையாது என்று சொன்னார். அதனால தான் மருதகாசிங்கிற ஒரு கவிஞர் எப்படி பாடுறார் பாருங்க. தங்க நிறம் முந்தன் அங்கம் அன்பு முகம் சந்திரபிம்பம் கண்ணால் என்னை கண்டால் போதும் கவலை எல்லாம் பறந்தே போகும். அந்த பாட்டில் சொல்றார், நீலவண்ண கண்ணாவாடா நீ ஒரு முத்தம் தாடா நிலையான இன்பம் தந்து விளையாடும் செல்வா வாடாம்பர். 1000 கவலைகள் இருந்தால் கூட கொண்டாடுறதுக்கு ஒரு குழந்தை இருந்ததுன்னா அந்த கவலைகள் எல்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் மறைந்து போகும். குழந்தை பிறந்துருச்சுன்னு வைங்க, ஊரெல்லாம் கூப்பிட்டு மிட்டாய் தட்டு வைக்கிறது, அந்த குழந்தைக்கு பெயர் சூட்டுறது, அந்த குழந்தைக்கு காது குத்துவது, அந்த குழந்தைக்கு தொட்டில் கட்டுவது, அந்த குழந்தைக்கு முடியிறக்குவது, அந்த குழந்தைக்கு விளையாட்டு பெட்டி வேவெடுப்பது என்று எத்தனை வகை வகையான கொண்டாட்டங்கள் நினைத்து பாருங்கள். இன்னைக்கு கொண்டாட்டங்கள்லாம் வகைப்படுத்தலாம். குடும்ப விழாக்கள், கோவில் விழாக்கள், பண்டிகை கொண்டாட்டங்கள், சமுதாய விழாக்கள் என்று வகைப்படுத்த முடியும். நடுவர் அவர்களே, நான் ஒன்று சொல்லவா? அவர் சொல்றாரு, பிறந்த நாள் விழான்னு சொன்னா என்ன பண்ணுவாங்களாம், 12,000 ரூபாய்க்கு இல்லை 1200 ரூபாய்க்கு கேக் வாங்கி கொண்டாடுவாங்களாம். நேற்றைக்கு முன்தினம்தான் நடுவர் அவர்களுடைய மகனுக்கு பிறந்த நாள். அந்த பிறந்த நாளுக்கு அவர் என்ன செய்தார் தெரியுமா? பைக்காராவிலே உள்ள தூய்மை விழிகள் என்ற இல்லத்திற்கு சென்று அங்கு இருப்போர்களுக்கெல்லாம் ஒரு நாள் உணவு வழங்கினார். அப்ப நீங்க நினைச்சு பாருங்க, அது பிறந்த நாள் விழாவா இருக்கட்டும் அல்லது ஒரு திருமண விழாவாக இருக்கட்டும், நினைவு நாளாக இருக்கட்டும், எதை கொண்டாடுவது என்று சொன்னாலும் கொடுத்து மகிழ்வது என்பது அதனுடைய ஒரு கூறு, அவ்வளவுதான். அதைத்தான் நாங்கள் சொல்றோம். ஒரு கூறு, ஒரு பகுதி, ஒரு அம்சம்தான் கொடுத்து மகிழ்வது. ஏனை முழுவதுமே கொண்டாட்டம் நீங்கள் மறந்து விடாதீர்கள். நீங்க ஒன்று நினைச்சு பாருங்க, கொடுத்து மகிழ்வதுன்னு சொன்னா கொடுக்கிறவங்களுக்கு இன்பம், அதை வாங்குபவர்களுக்கு இன்பம், அவ்வளவுதான். ஆனால் கொண்டாட்டம் என்று நீங்கள் எடுத்துக்கொண்டால் அது பிறந்த நாள் கொண்டாட்டமாக இருக்கட்டும் அல்லது திருமண நாள் கொண்டாட்டமாக இருக்கட்டும், அங்கே பூக்காட்டுபவர்களுக்கு, மளிகை சாமான் விற்பவர்களுக்கு, காய்கறிகள் வழங்குபவர்களுக்கு, சமையல் செய்பவர்களுக்கு, மேடை அலங்காரம் அமைப்பவர்களுக்கு, ஒளி அமைத்து கொடுப்பவர்களுக்கு, அந்த கொண்டாட்ட நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற உற்றார் உறவினர் நண்பர்கள் ஊர்க்காரர்கள் அத்தனை பேருக்கும் மகிழ்ச்சி என்பதை நீங்கள் தயவு செய்து மறந்து விடாதீர்கள். இப்போ கொடுத்து மகிழ்றதுங்கிறது இருக்கு இல்லையா, அது அவர்கள் சொல்லலாம் அது பொது நலம் அல்லவா என்று. ஆனால் கொண்டாடி மகிழ்வது என்பது எல்லா நிலையினருக்கும் மகிழ்ச்சி, நீங்கள் மறந்து விடாதீர்கள். நான் இன்னொன்று கூட சொல்ல விரும்புகிறேன். நமக்கு முன்னால் ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது. 2 பிள்ளைங்க, சொர்ணவள்ளி சுந்தரவள்ளின்னு 2 பிள்ளைங்க பரதநாட்டியம் யோகா செய்து காட்டினார்கள். நீங்கள் இப்போ நினைத்து பாருங்கள், வள்ளுவர் என்ன சொன்னார் தெரியுமா?
ஈன்ற பொழுதில் பெரிது உவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்று சொன்னார். தன்னுடைய குழந்தைகளை சான்றோன் என்று சொல்லும் போது, பிறரெல்லாம் மெச்சும் போது, ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் போது ஏற்பட்ட மகிழ்ச்சியை காட்டிலும் கூட அதிக மகிழ்ச்சி அந்த தாய் அடைகிறாள் என்று சொன்னாரே, அப்படிப்பட்ட மகிழ்ச்சி எப்போது கிடைக்கிறது? சமுதாயத்திலே அவர்களுக்கு பாராட்டு விழா எடுக்கப்படும் போது கிடைக்கிறது. ஏன், எதற்காக, எதை செய்ய வேண்டும், எங்கே செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்ற வினாக்களை அடுக்கடுக்காக கேட்கும் போதுதான் நமக்கு சிந்திக்கிற திறன் பெருகும். சிந்திக்கிற திறன் பெருகினால்தான் செயல்திறன் வாய்க்கும். செயல்திறன் வாய்த்தால்தான் பல புதிய புதிய கண்டுபிடிப்புகள் மலரும். இன்றைக்கு நினைச்சு பாருங்க, ஒரு காலத்துல தாய் என்ன செய்வாள்? கிண்ணத்திலே சோற்றை பிசைந்து வைத்துக்கொண்டு குழந்தைக்கு நிலவை காட்டி நிலா நிலா ஓடிவா என்று அழைத்தாள். ஆனால் இன்றைக்கு நிலவிலேயே மனிதன் காலடி எடுத்து வைத்து விட்டான். காசி நகர்ப்புலவர் பேசும் முறைதான் காஞ்சியில் கேட்பதற்கு ஓர் கருவி செய்வோம் என்று தொலைபேசி இல்லாத காலத்தில் மகாகவி பாரதி பாடினார். இன்றைக்கு வீடு வரை லேண்ட்லைன், வீதி வரை ஹேண்ட்போன், காடு வரை செல்லு, கடைசி வரை பில்லு என்று ஆகிவிட்ட காலம். அன்றைக்கு எலிப்பொறி வைத்து எலி பிடித்தது அந்த காலம். இன்றைக்கு கனிப்பொறி வைத்து மவுஸ் பிடிப்பது இந்த காலம். இப்படி எத்தனை எத்தனை புதிய புதிய கண்டுபிடிப்புகளை சாதனைகளாக மாற்றிய அறிவியல் மேதைகள், விளையாட்டிலே வெற்றி பெற்ற வீரர்கள், ஆயக்கலைகள் 64 தேர்ச்சி பெற்று தன்னுடைய திறமையை காட்டக்கூடிய கலைநுட்பத்திலே சிறந்து விளங்கக்கூடியவர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள், ஆசிரியர் பணியே அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி என்று சொல்லி அதை அர்ப்பணித்த ஆசிரியர்களுக்காக நல் ஆசிரியர்கள் விருது பெற்றவர்கள், இன்னும் கல்வியிலே மிகப்பெரிய சாதனைகளை படைத்த மாணவ செல்வங்கள் என்று அத்தனை பேருக்கும் பாராட்டு விழா எடுத்து கொண்டாடுகிறார்களே, அந்த கொண்டாட்டத்திலே கிடைக்கிற மகிழ்ச்சிக்கு ஈடு இணை உண்டா என்பது என்னுடைய கேள்வி. நீங்கள் ஒன்றை நினைத்து பாருங்கள். துள்ளித் திரிகிற பள்ளி பருவமாக இருந்தாலும் சரி, அல்லது கற்கின்ற கல்லூரி பருவமாக இருந்தாலும் சரி, அங்கே நீங்கள் முன்னுரையிலே நடுவர்களே குறிப்பிட்டீர்களே, ராமனும் அனுவனும் எப்படி கட்டி தழுவினார்கள் என்று. மூழ்காத ஷிப்பே ஃப்ரெண்ட்ஷிப் தான் என்று வைரமுத்து குறிப்பிடுவார். நட்புக்கு எல்லையே கிடையாது, நட்பை போல ஒரு உறவே கிடையாது. அந்த நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டாடுகிற கொண்டாட்டம் இருக்கிறதே, அந்த மகிழ்ச்சிக்கு ஈடு இணை உண்டா என்று கேட்கிறேன். நீங்க பள்ளியிலையும் கல்லூரியிலையும் எடுத்து பார்த்தா கவியரசர் கண்ணதாசனை மறந்துட்டு பேச முடியாதுங்க. கண்ணதாசன் ஒரு பாடலிலே பாடுகிறார் பாருங்கள். குரங்குகள் போலே மரங்களின் மேலே தாவி திரிந்தோமே, குயில்களைப் போலே இரவும் பகலும் கூவி திரிந்தோமே, வரவில்லாமல் செலவுகள் செய்து மகிழ்ந்திருந்தோமே, வரவில்லாமல் செலவுகள் செய்து மகிழ்ந்திருந்தோமே, வாழ்க்கை துன்பமறிந்திடாமல் வாழ்ந்து வந்தோமே, நாமே வாழ்ந்து வந்தோமே. பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடித்திரிந்த பறவைகளே, பழகி கழித்த தோழர்களே, பறந்து செல்கின்றோம். இந்த பாடல் ஒலிக்காத பள்ளியும் கல்லூரியும் இருக்காது. இன்றைக்கு நினைத்து பாருங்கள், வெளிநாட்டில் இருந்தாலும் வெளியூரில் இருந்தாலும் உள்ளூரில் இருந்தாலும் ஒரே ஆண்டில் படித்த நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து ஓரிடத்திலே கொண்டாடி மகிழ்கிறார்களே, அந்த மகிழ்ச்சி இந்த கொடுத்து மகிழ்வதிலே இருக்கிறதா என்பது என்னுடைய கேள்வி. நான் இன்னொன்றையும் கூட சொல்லுகிறேன். கர்ணனை பற்றி சொல்லும்போது சொல்வார்கள், வலது கை கொடுப்பதை இடது கை அறியாமல் கொடுத்தவன் கர்ண வீரன் என்று. பொதுவாக கொடுப்பது என்றைக்குமே வலது கை கொடுக்கிறது இடது கைக்கு தெரியக்கூடாது. அப்படி தெரிந்தால் அது தானே சொன்னால் அது தம்பட்டமாகிவிடும், அதை வெளிப்படையாக சொன்னால் அது விளம்பரமாகிவிடும். ஆனால் கொண்டாடி சிறப்பது என்பது அப்படி அல்ல. இன்னும் சொல்லப்போனால் ஒவ்வொரு கொண்டாட்டத்தையும் எண்ணி மகிழ முடியும், அதனை சொல்லி மகிழ முடியும், அதனை கேட்டு மகிழ முடியும், அதனை கண்டு மகிழ முடியும். அந்த கொண்டாட்டங்களிலே நாம் கலந்து கொண்டு உண்டு மகிழ முடியும். எனவே எல்லா வகையிலும் நீங்கள் நினைத்து பார்த்தால் கொடுத்து மகிழ்வது என்பது கொண்டாட்டத்தினுடைய ஒரு கூறு, அவ்வளவுதான். ஆனால் பெரும்பாலான இடத்தை எது பிடிக்கிறது என்று சொன்னால் இந்த கொண்டாட்டம்தான் அந்த இடத்தை பிடிக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் பண்டிகைகளை எண்ணி பாருங்கள்.
அது தீபாவளி ஆகட்டும், அல்லது பொங்கல் ஆகட்டும், பிள்ளையார் நோன்பு ஆகட்டும், கந்த சஷ்டி ஆகட்டும், கிருஷ்ண ஜெயந்தி ஆகட்டும், இப்படி எத்தனை வகையான கொண்டாட்டங்கள் என்று சொன்னாலும் அத்தனை கொண்டாட்டங்களிலும் அத்தனை பேருக்கும் மகிழ்ச்சி என்பதனாலே கொடுத்து மகிழ்வது என்பது வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சி. ஆனால் கொண்டாடி சிறப்பதுதான் வாழ்க்கையினுடைய பெரிய மகிழ்ச்சி என்று சொல்லி இந்த வாய்ப்பளித்த நல்லோருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்போ 2வது தலைப்பு வந்துருச்சு. முதல்ல நாங்கள் வெறும் மகிழ்ச்சியில் தான் இருந்தோம். சொக்கலிங்கமுதூர் திருமணச்ச பழனியப்ப செட்டியார் குடும்பத்தினர் வந்த உடனே முதல் மகிழ்ச்சியெலாம் கிடையாது, பெரிதும் மகிழ்ச்சி. முதல்ல வெறும் மகிழ்ச்சி, இப்போ பெரிதும் மகிழ்ச்சி. பேராசிரியர் விசாலாட்சி அவர்கள் ஆணித்தரமாக பொருளாதார பரவலாக்கல் நீங்கள் தருகிறீர்கள், கொடுத்து மகிழ்வதிலே, கொண்டாடி சிறப்பதிலே தான், சிறப்பிப்பதிலே தான் பொருளாதார பரவலாக்கல் என்பதை தன்னுடைய பாணியிலே எடுத்து வைத்திருக்கிறார்கள். சேலத்தில் ஒரு பிரம்மாண்டமான கூட்டம். திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் அந்த விழாவில் பேசி கொண்டிருக்கிறார். சேலம்னா என்ன, நீங்கள் வந்தோடனே சேலம், திருநெல்வேலிக்காரன் வந்து அல்வா, இப்படி செகச்சவேன்னு வந்து மோகன், நீ என்ன சொல்லாமல் இருக்க. சேலத்தில் வாரியார் சுவாமிகள் பேசுகிறார். திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் நெற்றி நிறைய பட்டை, கழுத்தில் பெரிய உத்திராட்ச கொட்டை, வயிறு பெரிய தொப்பை. இளைஞர்கள்லாம் கேலி பண்ணுறான், கிண்டல் பண்ணுறான். அவர் அதை பற்றி கவலையே படுறதில்லை. அப்படித்தானே நான் இருக்கேன் இந்த லோகத்தில். என்னை பார்த்து அவன் கேலி பண்ணுறான், பண்ணிட்டு போகிறான், மகிழ்ச்சியாக இருக்கட்டும். பள்ளிக்கூடத்தில் 1 மணி நேரம் பேசுகிறார் வாரியார் சுவாமி. நான் முன்னுரை பேசினேன் பாருங்க, 41 நிமிஷம். இவர் கேட்டார், ஐயா பிரித்து 41 நிமிஷம் கொண்டு விட்டீங்களே அப்படின்னு. வாரியார் 1 மணி நேரம் பேசியிருக்கார். மாணவர்கள் கும்முன்னு உட்காந்து. உடனே கேட்டார், நம்ம தலைவர் மாதிரி, நம்ம செயலாளர் மாதிரி நிர்வாகிகள்கிட்ட கேட்டார், ஐயா நான் 1 மணி நேரம் பேசுகிறேன், மாணவர்கள் ரியாக்ட் பண்ணல, அதனால் நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா அப்படின்னார். கேள்வி கேட்டால் நம்மளை பஞ்சர் அடிச்சு விட்ருவாங்களே அப்படின்னு கல்லூரி அந்த பள்ளி முதல்வர் பயந்துட்டார். கேள்வி கேட்கட்டுமான்னா பசங்க பூரா கேளுங்கோ சுவாமி அப்படின்னு கத்திட்டான். அப்போ தான் சாமி பார்க்குறாரு, ஐயோ 5000 பேர் உட்காந்துருக்கான், கேளுங்கோ சுவாமின்றது என் காதே அடைச்சி போச்சு. பாடுறா, கேள்வி கேட்கறதுல அவ்வளோ அக்கறை, பதில் சொல்கிறதுல அவ்வளோ அக்கறையாக இருக்கான் மாணவர்கள். உடனே சுவாமி கேள்வி கேட்க ஆரம்பித்தார். என் அப்பன் முருகப்பெருமான், முருகப்பெருமானுடைய தந்தை தோப்பனார் பேர் தெரியுமோ அப்படின்னு கேட்டார். முருகனுடைய அப்பா பேர் தெரியுமா அப்படின்னு கேட்டார். இந்த முன்னாடி உட்கார்ந்துருக்கான் பாருங்க, முருகப்பன் பையன் பேர் என்ன? ஆதித்யான்னா சொன்ன பார்த்தாதா? அப்புறம் ஆதித்யா முருகப்பன். ஆதித்யா எந்திரிச்சான் அப்படின்னு கையை தூக்குனான். வாரியார் சாமி சொல்லு அப்படின்னார். அவர் முருகனுடைய அப்பா பேர் கேட்கிறார். ஆதித்யா எந்திரிச்சு நான் சொல்றேன் சொல்லு, அவன் சிவாஜி அப்படின்ட்டான். முருகனுடைய அப்பா பேர் கேட்டா நம்ம முருகப்பன் இருக்கான் பாருங்க, முருகப்பன் என் மைத்துனர், அவர் பையன் ஆதித்யா சொல்ற சிவாஜி அப்படின்றான். உடனே வாரியார் சாமி என்ன சொல்றார், பேஷ் பேஷ் ஆதித்யாவுக்கு பரிசு கொடுங்கோ அப்படின்ட்டார். எல்லாருக்கும் ஒரே கோபம். வைரம்பட்டி நிர்வாகிகள்லாம் ஒரே டென்ஷன். என்னடா அது, முதல் நாள் பட்டிமண்டபத்தில் இவன் பாட்டுக்கு ஒரு தவறான பரிசை கொடுத்துட்டு இருக்காங்க. வாரியார் சாமி கேட்குறாரு, இவன் பாட்டுக்கு சிவாஜின்றான், பரிசு கொடு அப்படின்றார். சரின்னு பரிசு வாங்க ஆதித்யா எந்திரிச்சிட்டான் மேடைக்கு வர. உடனே சாமி ஆதித்யாவுக்கு மாத்திரம் பரிசு கொடுத்தா பத்தாது, ஆதித்யாவுடைய தோப்பனார் வர சொல்லு, ஆதித்யாவுடைய தாயார் வர சொல்லுன்ட்டார். அவங்க நம்ம விழா குழுவினர் ஒரே ஒரு டப்பா தான் வாங்கி வச்சுருக்காங்க. சொக்கலிங்கம் போகும்போது ஒரு டப்பாவை கொடுக்கலாம், ஒரு நினைவு பரிசு மெமெண்டோ அப்படின்னு. அந்த மெமெண்டோ நான் என்ன செய்வேன், எங்கள் அண்ணன் அருணாச்சலத்துடைய 80 வரும்போது அங்கே போய் கொடுத்துருவேன். அரண்மனை அதே கொடுக்காதப்பா அப்படின்னு. அவர் என்ன செய்வார், எனக்கு 80 வரும்போது என்கிட்ட வந்து கொடுத்துருவார். இப்படி ஒரு 10-15 மெமெண்டோ இந்தியா பூரா சுற்றிட்டு இருக்கு. அதனால் வாரியார் சாமி சொன்னார், ஒரு மெமெண்டோ பத்தாது, ஆதித்யாவுடைய அப்பாவுக்கு கொடுக்கணும், அம்மாவுக்கு கொடுக்கணும் அப்படின்னார். மேடைக்கு வந்தாங்க, பள்ளி முதல்வர் 3 பேரும் கொடுத்துட்டார். எல்லாருக்கும் ஒரே கோபம், தவறான பதிலுக்கு பரிசு கொடுத்து விட்டார். உடனே வாரியார் சுவாமி சொன்னார், இந்த லோகத்தில், அதாவது உலகத்தில்
யாராவது மகாத்மா காந்தியை பார்த்து மிஸ்டர் காந்தி அப்படின்னு நான் சொல்றாங்க இல்லையே? காந்திஜி அப்படிதானே சொல்றாங்க. ஜவஹர்லால் நேரு பார்த்து யாராவது மிஸ்டர் நேரு அப்படின்னு நான் சொல்றாங்க? நேருஜி அப்படிதானே சொல்றாங்க. அவன் லார்ட் சிவாவை சிவாஜின்னு சொல்லிட்டான். சரியான பதில் தான், கொடுங்கோ அப்படின்ட்டார். ஒரே கைதட்டு. மாணவருக்கு பூரா விசில் அடிக்கிறான். வாரியார் சாமிக்கு தெரியும், அவன் நேற்று ராத்திரி திருவிளையாடல் சினிமா பார்த்துருக்கான். அதில் நடிகர் திலகம் சிவாஜி சிவபெருமான நடித்தார். அதனால அவன் சிவாஜி அப்படின்னு சொல்லிட்டான். ஆனால் அவர் வாரியார் சாமி என்ன சொல்றார்? வளரும் தலைமுறையை, இளைஞர்களை நீங்கள் பொது இடங்களில் இன்சல்ட் செய்யக்கூடாது, நெகட்டிவாக அணுகக்கூடாது, அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும், பாசிட்டிவ் அப்ரோச்சாக மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பரிசு என்று சொல்லி வழங்கினார். அப்படித்தான் இது போன்ற பட்டிமன்றங்கள் ஏன், எதற்கு, எப்படி என்கிற கேள்வியை விதைப்பது இதனுடைய நோக்கம். இவர்கள் சொல்லுகிறார்கள் வள்ளல் அழகப்பர் என்று, அவர்கள் சொல்லுகிறார்கள் பிறந்த நாள் விழா சொக்கலிங்கம் பையனுக்கே நடந்தது அப்படின்னு என்னைய வேற பஞ்சர் பண்றாங்க. அவங்க பேரனுக்கு அவங்க பணம் கட்டியிருக்காங்க, அதை சொல்லலை. அமெரிக்காவில் இருக்கான், அவனுக்கு வெறும் 2000 தான் கட்டணும். $2000 கட்டலாம்ல, என்ன நீங்கள் சம்மந்தப்படுறதானே சொல்லுங்க. அப்ப பரவலாக்கலை பற்றி அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்படியாக இந்த அணி இப்போது வேகம் எடுத்திருக்கிற போது, இல்லை இல்லை கொடுத்து மகிழ்வதுதான் என்கிற அணிக்கு வலிமை சேர்ப்பதற்காக தலைவருக்கு பெருந்துணையாக, எள்ளென்றால் எண்ணெயாக, மதுரையில் அரிமா சங்கத்திலும் தான் ஏற்றுக்கொண்ட பணிகளை எல்லாம் எவ்வளவு சொல்லடியும் கல்லடியும் வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி வெற்றி நாயகனாக வலம் வருவேன் என்கிற அருமை சகோதரர் ஏஎல்எஸ்பி லக்ஷ்மணன் அவர்கள் உங்கள் முன்பாக கொடுத்து மகிழ்வதுதான் என்று வருகிறார். அன்பு சார்ந்த, அறிவு சார்ந்த நகரத்தார் பெருமக்கள், வைரங்கோவில் பங்காளிகள், இன்றைய பட்டிமன்றத்தின் நடுவர், மிகவும் அழகானவர், ரொம்ப சிவப்பானவர். இல்லை இல்லை என்ன திரும்ப சொல்லுங்க. ஏன்னா எங்கள் அண்ணன், எங்கள் அண்ணன்டி, எங்கள் அண்ணன் மகள்லாம் வந்திருக்கு. அழகானவர்னு சொன்னீங்கல்ல, திரும்ப சொல்லுங்கண்ணே. நகைச்சுவையாளர். அவங்க பூரா சிரிக்கிறாங்க, இவனை போய் அழகானவன் சொல்கிறீங்களே. ஏன்னா ஏதாவது சொன்னதை எங்களுக்கு தீர்ப்பு கொடுப்பாரு. அதனால் அந்த ஒரு நல்ல மனிதரை நடுவராக நாங்கள் இது பண்ணி, அதோட சக பேச்சாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை இனிய வணக்கம். முதல்ல நான் என்ன பட்டிமன்றத்துக்கு வரல, நடுவரையா நான் என்ன பட்டிமன்றத்துக்கு வரல, எங்கள் தலைவரையும் எங்கள் இதை பற்றி ஒரு 2 வார்த்தை பேசு. இந்த நம்ம இன்றைக்கி எல்லோரும் உட்காந்துருக்க இந்த வைரவர் வளாகம் இந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குன்னா அதுக்கு முழு காரணமும் பூலாங்குறிச்சியை சேர்ந்த எங்கள் தலைவர் KR மீனாசுந்தரம் செட்டியார் தான். அவருடைய அந்த பொறுமையான குணம், அனுசரிப்பு, அதாவது அணைக்கக்கூடிய பக்குவம், எல்லாத்தையும் இதில் நான் கூட கொஞ்சம் சில நேரங்களில் கொஞ்சம் கோவப்படுவேன், ஆனால் தட்டி கொடுத்துருவார் எப்படியாவது. அடுத்து எங்கள் செக்ரட்டரி பயங்கர ரொம்ப ஸ்பீடாக இருப்பார், அவரையும் சரி பண்ணிடுவார். ஏன்னா அவர் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணார். அதனால் அவர் அந்த மேடையில் சொல்லணும் ஒரு விருப்பம். அவருடைய அந்த குணத்தினாலையும், அவருடைய திறமையினாலையும், அவருடைய ராசியினாலையும், அவருடைய முக ஸ்துதியினால தான் இந்த வைரவர் வளாகம் 3 கோடி ரூபாய் செலவில் வந்திருக்கு. நம்ம இன்றைக்கி எல்லோரும் உட்காந்து சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கோம். அதுக்கு அடுத்தபடியாக நமது அமைச்சர் பெரிய ஏற்பன் நாங்கள் போய் கேட்டோம், ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது, கும்பாபிஷேகம் வருது, எங்களுக்கு செஞ்சு கொடுங்கன்னு. அதுக்கான முயற்சிகள்லாம் நிறைய எடுத்தோம். எங்கள் உதவி தலைவர் RM லட்சுமணன் ரொம்ப முயற்சி எடுத்தார். எல்லா முயற்சியும் எடுக்கிற போது கிடைக்கல. ஆனால் விடலை. தலைவர் என்ன பண்ணிட்டார், செக்ரட்டரியை கூட்டிகிட்டு, உதவி தலைவரை கூட்டிகிட்டு, என்னை கூட்டிகிட்டு போய் கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் உட்காந்துருந்தோம். உட்காந்து எங்களுக்கு நீங்கள் ஆர்டர் கொடுத்து இந்த ரோடை போட்டு கொடுத்தா தான் போகும்னு சொல்லி பிடிவாதமாக இருந்து இந்த ரோடை கும்பாபிஷேகத்துக்குள்ளே வாங்கினேன். அது 48 லட்ச ரூபா எங்களுக்கு கொடுத்தார்.
எப்படி கொடுத்தாருன்னா ஒரு கான்ட்ராக்ட் மூலமாக கொடுத்து ஒரு கான்ட்ராக்டரை போட சொன்னார். இது வந்து கொடுத்து மகிழ்ந்திருக்கிறார். தெரிஞ்சிருக்கீங்களா? இது அரசாங்க பணம், நம்ம நகரத்தார் பணம் ஒரு ரூபா இல்லை. முழுவதுமாக அரசுடைய பணத்தில் ஒரு கான்ட்ராக்டருக்கு 48 லட்ச ரூபா கொடுத்து இந்த ரோடு புதுசாக போடப்பட்டுள்ளது. அதற்கான முயற்சிகள் இந்த நிர்வாகம் எடுத்தது. அதில் அதிக முயற்சி எடுத்தது எங்களுடைய உதவித் தலைவர் தான். அவருக்கும் இந்த நேரத்தில் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஐயா, இனிமேல் தான் பட்டிமன்றத்துக்கு போகிறேன். இல்லை, நீங்கள் அந்த டைம் குடிச்சிட்டு பெல் அடிச்சிடக்கூடாது. ஏன்னா கேட்டுக்கிட்டு தானே வேணும். தானம்ங்கிறது கேட்காம கொடுக்கறது, தர்மங்கிறது கேட்டு கொடுக்கறது, கொடைங்கிறது பொதுக்குவிலேருந்து கொடுக்கறது, ஈகைங்கிறது தன்னுடையதை கொடுக்கறது. அந்த மாதிரி நீங்கள் இந்த செய்தியை கேள்விப்பட்டிருப்பீங்க. கோயம்புத்தூரில் கேஎம்சிங்கிற ஒரு மருத்துவமனையில் இருந்து ஒரு ஹார்ட் ஒரு இதயம் ஒரு ஃப்ளைட்டில் சென்னைக்கு வந்து மியாட் ஹாஸ்பிட்டலில் அது உடனே அவங்களுக்கு பொருத்தி அந்த அந்த மனிதர் பொழைச்சிக்கிட்டார். இவர் வந்து மரணத்தில் இருந்தார். இவங்க இந்த இதயத்தை கொடுத்ததுனால அவருக்கு பொருத்தி அவர் மகிழ்ச்சியாக இருந்தார். அதற்கு எந்த விதமான கட்டணம் கொடுத்ததுக்கு வேண்டான்னு சொல்லிட்டாங்க அவங்க. இப்போ இது வந்து கொடுத்து மகிழ்ந்ததா கொண்டாடி மகிழ்ந்ததா? நடுவரையா ஏதோ வேற ஒரு கவனத்தில் இருக்கான்னு நினைக்கிறேன். இல்லை, இப்போ நான் சொன்னது வந்து கொடுத்து மகிழ்ந்ததா கொண்டாடி மகிழ்ந்ததா? திருப்பி சொல்லணும். அதெல்லாம் தீர்ப்பில் தான் சொல்லுவோம். ஆன்சர்லாம் இப்போ அவுட் ஆகாது. அதாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒருத்தர் மரணத்தில் இருக்கார். மரண விளிம்பில் இருக்கிறவர்கிட்ட கேட்குறாங்க குடும்பத்தில், இந்த மாதிரி அவசரமாக மியாட் ஹாஸ்பிட்டலில் ஒருத்தருக்கு இருதயம் தேவைப்படுகிறது, அப்போ நீங்கள் கொடுக்க முடியுமா? அவங்க பார்க்குறாங்க இன்னைக்கு ஒன்றும் செய்ய முடியாதுன்னு. அந்த இருதயம் நல்ல பயன்பாட்டில் இருக்குது. அதை உடனே என்ன செய்கிறாங்க, அங்கேருந்து ஃப்ளைட்டில் ஏற்றி தனி விமானம் மூலமாக சென்னையில் போக்குவரத்தை பூரா நிப்பாட்டி மியாட் ஹாஸ்பிட்டலுக்கு அந்த டயத்துக்குள்ளே கொண்டு சேர்த்து அவருடைய உயிரை காப்பாற்றி விட்டார்கள். அவர் கொடுத்ததனால் அந்த ஆளுக்கு மகிழ்ச்சி அடைஞ்சார். இது வந்து மகிழ்ச்சியா கொண்டாட்டமா? இது நிச்சயமாக கொடுத்து மகிழ்வது தான். கொடுத்து மகிழ்வது தான். ரைட். அப்போ எங்களுக்கு தான் தீர்ப்பு சொல்லணும். தீர்ப்பு இல்லை, இது தீர்ப்பு இல்லை. ஆட்சி பண்ண வாங்க, பஞ்சாயத்து இனிமேல் தான் இருக்குது. இப்போ தான் பஞ்சாயத்து ஆரம்பம். நீங்கள் வந்து உட்காருங்க, பஞ்சாயத்து பண்ணுவோம். எவ்வளோ பெரிய பஞ்சாயத்தை சந்திப்போம். நீங்கள் சொல்ல வேண்டியதில்லை. கர்ணன் கொடுத்துட்டே இருந்தார், ஆனால் அவர் கொண்டாடினதில்லை. எல்லாருக்கும் தெரியும், கர்ணன் அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டு இருந்தான், இருக்கிற வரைக்கும் கொடுத்தான். அது உண்மை தானே? கர்ணன் வந்து கொடுத்துக்கிட்டு இருந்து எங்கேயாவது கொண்டாடி இருக்காரா? கர்ணன் வந்து இது வரைக்கும் கொண்டாடினதே இல்லை, கொடுத்துக்கிட்டே இருந்தார் கடைசி வரைக்கும். அப்போ கொடுத்து மகிழ்ந்ததானே அவர் சந்தோஷம். அதே மாதிரி ஆசிரியர் வந்து மாணவனுக்கு கல்வியை கொடுக்குறாரு, தொழிலாளருக்கு தொழிலை சொல்லி கொடுக்குறாரு, ஒரு தாய் குழந்தைக்கு பாலை கொடுக்குது, அப்பா மகனுக்கு சொத்தை கொடுக்குறாரு. இதனால தான் அவன் என்ன செய்கிறான், உலகத்திலே வாழ்றதுக்கு ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் தான் அவனா நினச்சா இவங்க சொன்னாங்க ஏதோ கொண்டாட்டத்தினால தான் சந்தோஷமாக இருக்க முடியும்னு. அது அல்ல. இந்த மாதிரி கொடுத்தாலே சந்தோஷம்தான். என்ன சொல்லுவார், எங்கள் அப்பா 10 லட்சம் கொடுத்துருக்காரு, எங்கள் அப்பா 2 கோடி கொடுத்துருக்காருன்னா கொடுத்துருக்காருன்னு சொல்லுவார்கள். அதுபோல் கழிச்சிட்டேன்னு காவாலி போய் அழிச்சுட்டான்பாங்க. அப்படி தானே சொல்லுவாங்க. இவனுக்கு காசு வச்சுக்க தெரியல, காசு அழிச்சுட்டான் அப்படிம்பாங்க. அதனால் கொண்டாடுறது வந்து அவ்வளோ ஒரு மகிழ்ச்சின்னு சொல்ல முடியாது. நிச்சயமாக கொடுத்து மகிழ்கிறது தான் மகிழ்ச்சின்னு மனிதனுக்கு வந்து அந்த ஒரு தான் அப்படிங்கிற இதுக்குள்ள இருக்கிறக்காண்டி ஒரு சின்ன ஒரு இது. அதாவது அடுப்பங்கரை, அந்த அடுப்பங்கரைக்குள்ளே ஒரு பாம்பு நுழைஞ்சிருச்சு உள்ள. அந்த நுழைஞ்ச பாம்பு வந்துக்கிட்டு இருக்கையில் அருவமனை இருந்திருக்கு. அந்த அருவமனையில் அதோடைய வால் பகுதி பட்டு ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. திரும்பி பார்த்துருக்கு, இல்லை ரத்தம் வருது, நம்மளை யார் தொந்தரவு பண்ணான்னு திரும்பி பார்த்தா அருவமனை. அது அந்த கோவத்தை பூரா காமிச்சு
அருவாமனையை மறுபடியும் இது கொத்த ஆரம்பிச்சிச்சு. அப்போ அதோடைய வாய் பூரா சிதைஞ்சு போய் ரத்தம் வர ஆரம்பிச்சிச்சு. என்ன என்னுடைய வாயும் போச்சா அப்படின்ட்டு கோபத்தில் அருவாமனையோடு என்ன செஞ்சிருச்சு, சுற்றி பரல ஆரம்பிச்சிருச்சு, துண்டு துண்டாயிருச்சு. தான் இல்லைன்னா எதுவும் முடியாது, எல்லாம் நான் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல உதாரணமாக இருக்குன்னு கொடுத்தால் சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு இதை தீர்ப்பை எங்களுக்கு வழங்கணும். நான் நிறைய அரிமா மேடைகளில் பேசியிருக்கேன். படிக்கிற போது காலேஜில் கல்லூரிகளில் பட்டிமன்றத்தில் பேசியிருக்கோம். இந்த தடவை கேட்டேன், எங்கள் தலைவர்கிட்டையும் சொன்னேன், நடுவர்கிட்டையும் கேட்டேன், சரின்னாங்க. அதனால் இந்த ஒரு பட்டிமன்றத்தை எனக்கு வாய்ப்பு கிடைத்ததுக்கு நன்றியை தெரிவித்து கொண்டு மற்ற அனைவரும் பேசுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்தார்கள். அதே மாதிரி தீர்ப்பு எங்களுக்கு நல்ல தீர்ப்பு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.